பத்திரிகையாளர் திரு ஐயநாதன். சார் வணக்கம். அன்வர் ராஜா தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி, அதாவது நீக்கம் செய்யப்பட்டு திமுகவில் இணைய இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு முஸ்லீம் அப்படின்றதுனால பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்காகவே அவர் போட்டியிடுறதுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவர் அதில் வந்து நொந்திருந்தார். தொடர்ந்து 3 தேர்தலில் வந்துட்டு அவரை புறக்கணிச்சிருக்குது எடப்பாடி தலைமை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு மூத்த தலைவர், ஒரு மூத்த கட்சி நிர்வாகி அவரு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாரம் அமைச்சராக இருந்தவர், செல்வாக்கு மிக்கவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு அவருடைய தொகுதியை நிற்க விடாமல் ஜெயலலிதா இருந்தபோது அவர் எம்பி. ஆனா அதுக்கப்புறம் இவங்க வந்துட்ட உடனே பிஜேபியுடைய செல்வாக்குனால அவங்களோட அழுத்தத்தினால இவங்க கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க அன்வராஜ் நிறுத்தாதீங்க, இல்லாட்டி தொகுதி எங்க கொடுத்துட்டோம் நாங்க யாராவது மாத்திரோம்னு சொன்ன பிஜேபியோடைய அழுத்தத்துக்கு எடப்பாடி வந்துட்டு பணிந்து போனாரு. இதான் உண்மை. சும்மா அதிமுகன்றது எம்ஜிஆர் காலத்துல இருந்தது, இதுல ஜெயலலிதா இருந்தது போலதான் இப்போ எடப்பாடி கிட்ட இருக்குது அப்படின்னு பொன்னையன் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பொய். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு அந்த கட்சி அடிமைப்பட்டு நிக்கிற இடத்துலதான் பாஜகவோட சேர்ந்தா அதிமுக என்ன ஆகும் அப்படின்றத அவர் அன்வராஜா சொன்னாரு. எனவே அப்படிப்பட்ட சூழல்ல வந்துட்டு அவரை நீக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. என்னத்து அவரை நீக்கிறது? அவரை தனிமைப்படுத்தி வச்சிருந்தீங்க. அவர் என்ன பண்றாரு? இன்னொரு திராவிட கட்சியில போயிட்டு இணைகிறாரு. அவ்வளவுதான். அது இயல்பானதுதான். அதான் நடந்தது. திரு ஐயநாதன், சில நாட்களுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் பேசின எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது அந்த பாங்கு ஒலி ஓசை கேட்கும் போது பேச்சை நிறுத்தி இருந்தார். சிறுபான்மையினர் ஓட்டை கவர்றதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிருந்தாரு. இப்போ சிறுபான்மையினராக ஒரு மதத்தை சேர்ந்த அன்வர் ராஜாவை கட்சியிலிருந்து நீக்கம் செஞ்சிருக்காரு. ஒரு மூத்த நிர்வாகியை தக்க வைத்துக் கொள்ளாமல் இப்போ அவரை வெளியேற்றது இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க பிஜேபி கிட்ட வந்துட்டு அதிமுக அடிமைப்பட்டு கிடக்குதுன்றதுக்கான அத்தாட்சி இது. இது பண்ணும்போது பாடும்போது வந்துட்டு தொழுகை நடக்கும்போது நிறுத்துங்கிறது எல்லா கட்சிக்காரங்களும் செய்யறது தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவர் இந்த மாதிரி ஸ்டண்ட்னு அடிப்பாரு. உங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, முன்னாள் அமைச்சராக இருந்தவர், கட்டாயம் அவரை கேண்டிடேட்டை போட்டா வந்துட்டு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கலாம் அப்படின்ற இடத்துல நீங்க அவருக்கு வந்துட்டு சீட்டு தராது மறுக்கிறீங்கன்னா அதை விட என்ன இருக்குது உங்க கட்சி? அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? இதான் நான் சொல்றேன். அது என்னைக்கே விழுங்கப்பட்டு விட்டது அதிமுக பிஜேபி பாஜகவில். எனவே இதுதான் அதனுடைய விலை, எதிர்வினை தான் அது. அவர் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமா போறவங்க கிடையாது. அவங்கெல்லாம் அஇஅதிமுக தொடங்கப்பட்ட காலத்துல இருந்துட்டு அவர் இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விலகிறாருன்னா அதுக்கு காரணம் இதுதான். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன்.